அப்படியெல்லாம் உணவில் கட்டுப்பாடு இருக்க வேண்டும். உணவில் கட்டுப்பாடு எல்லாமே கண்டுபிடி சாப்பிட்டா உடம்பு வீணாக போகும். இல்லறத்தானே இருந்தாலும் சரி, இல்லறத்துக்கு குடும்பம் நடத்தும் போது அளவு கடந்து உடம்பு செலவு செய்தான்னு சொன்னால் தவத்தை முடிக்க முடியாது, அவன் முன்னேற முடியாது. அடிக்கடி பெண்ணுறவு கொடுக்கின்ற மக்கள் வெகு விரைவில் நோய்வாய்ப்படுவார்கள். வெகுவில் நோய்வாய்ப்படுகின்ற மக்கள் தினம் பூஜை செய்ய முடியாது அவர்களால். அளந்து அதுலேயும் ஒரு அளவு இருக்குது, இல்லறத்துலேயும் ஒரு அளவு இருக்குது. உடம்பை காப்பாற்றி கொள்ள வேண்டும். ஏன் உடம்பை காப்பாற்றிக்கணும்னு சொன்னால் 80 வயசுல இருக்கணும்னா, ஏன் 80 வயசுலன்னா தினமும் பூஜை செய்கிறேன், காலையில் பூஜை செய்கிறேன், விருந்தை உபசரிக்கிறேன், அன்னதானம் செய்கிறேன், உடல் ஆரோக்கியம் இருக்குது, மனைவி மக்களுக்கு பாதுகாவலாக இருப்பேன், பிள்ளைகளுக்கு பாதுகாவலாக இருக்கணும், தாய் தந்தைக்கு பாதுகாவலாக இருக்கணும், உன்னோட உடம்பை காப்பாற்றிக்கணும். அப்போ அளந்து பேசு, அளந்து சாப்பிடு, நல்ல 6 மணி நேரம் தூங்கிக்கணும், டிவி பார்க்குறேன் 1/2 மணி நேரம் பார்க்கலாம், வீண் ஆரவார உள்ள புஸ்தகத்தை படிக்கக்கூடாது, தினம் தெருக்குள் படிக்கணும், அருள்பா படிக்கணும், இதுலேயே கவனம் செலுத்திடணும். இப்படி முறையோட வாழ்க்கை நடத்தால் 80 வயசு வாழலாம். 80 வயசு வாழ்வது நோக்கம் தொடர்ந்து பூஜை செய்தும் புண்ணியம் செய்தும் ஆசி பெறுவதற்கு நீடிய ஆயுள் வேண்டும். அப்போ நீடிய ஆயுள் பெறுவதற்கு என்ன வேண்டும்? ஒன்று செய்கை, மற்றொன்று உணவு. ஒன்று செய்கை என்பது இரவில் அதிக நேரம் தூக்கம் முழிக்கிறது, சாப்பிட்ற நேரத்துக்கு சாப்பிடாமல் இருக்கிறது, அழந்த சாப்பிடாமல் மிகுதியாக சாப்பிட்றது, பட்டினி கிடக்கிறது, இப்படி பல வகையான உணவு பழக்கங்கள், அதே சமயத்தில் செய்கை பழக்கங்கள். அப்போ அந்த உணவு பழக்கத்திலையும் கட்டுப்பாடு, செய்கையிலையும் கட்டுப்பாடு இருக்கும். அப்போ உணர்ச்சிகள் அளவு கடந்து கோபப்படுவதும் இந்த துறைக்கு ஆகாது. சரி, கோபம் அளவு கடந்து வருதுன்னா முன் செய்த பாவம். ஆசான பூஜை செஞ்சால் கோபங்கிறது அந்த கோபம் தனியும். அளவு கொண்டு உணர்ச்சி வசப்படுதல் ஆகாது. அப்போ உணர்ச்சி வசப்படுதல், கோபப்படுதல், மிகுதியாக சாப்பிடுதல், தூங்காமல் இருத்தல், தேவையில்லாமல் உடம்புக்குள்ள சக்திக்கு ஏற்ற மாதிரி வேலை செய்யணும். சக்தி மீறி வேலை செய்தால் உடம்பை பாதிக்கும். இப்படி எல்லாம் உடம்பை கனவிச்சிட்டே வரணும். இவ்வளோ அறிவு எப்படியா வரும்னா தினம் பூஜை செய்தால்